प्रचलद्भिः यथा तप्ततैलजीविभिः एव च विशोदैः तक्षकानां च पूर्वं च क्रोशमानकम् तत् भक्षैः पापिभिः युक्तं मम दूतैश्च ताडितैः. ஸோ விஷோத குண்டத்தை பற்றி சொல்கிறாருங்க. விஷ ஓதான்னு சொன்னா விஷஜலம், விஷஜலத்தால் கொதிக்கிற விஷஜலம் இருக்கக்கூடிய ஒரு குண்டம். பிரச்சலத்பிகி யதா நடுங்கிறது, பிரச்சலத்தினா அது கம்பனம், அப்படியே நடுநடுங்கின்னு இருப்பா. தப்த தைல ஜீவிபிகி, தப்த தைலம் அப்படியே கொதிக்கிற தைலம் வேற விட்டுருப்பா. அந்த அதில் வாழக்கூடியவர்கள் விஷோதைகி அந்த விஷகுண்டத்தில் போய் தட்சகானாம் ச பூர்வம் ச, அதாவது தட்சகன் முதலே பாம்பெல்லாம் வேறு இருக்குங்க. தட்சக பாம்பு, தட்சகானாம் ச பூர்வம் அப்படின்னா தட்சக பாம்பு போன்ற சர்ப்பங்கள் நிறைந்த குரோஷமானகம். இதோட அளவு 1 மைல். ஸோ குரோஷங்கிறது கிட்டத்தட்ட 1 மைல். ஸோ 1 மைல் அளவு இருக்கக்கூடிய குண்டம் இது. தத்பட்சைஹி பாம்பு கடிச்சின்னு இருக்கும், அவ்வளோதான். பாம்பை வாழை கடிச்சுட்டே உட்காந்துருக்கும். பாபிபிகி யுக்தம் அப்படிப்பட்ட பாபிகளால் கூடைய குண்டம் இது. மம தூதைஹி தாடிதைஹி என்னுடைய தூதர்களால் அடிக்கப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டுருப்பா இந்த விஷோத குண்டத்தில். प्रचलद्भिः यथा तप्ततैलजीविभिः एव च विशोदैः तक्षकानां च पूर्वं च क्रोशमानकम् तत्पच्चैः पापिभिः युक्तं मम दूतैश्च ताडितैः. प्रतप्ततैलपूर्णं च कीटादिपरिवर्जितं महापातकिभिः युक्तं दग्ध अङ्गारैश्च वेष्टितं काकुशब्दं प्रकुर्वद्भिः चलद्भिः दूतपीडितैः द्वान्तयुक्तं क्रोशमानं क्लेशदं च भयानकम्. ஸோ தப்த தைல பூர்ணம் இது தப்த தைல குண்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். தப்த தைலன்னு கொதிக்கிற எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு நரகம். ஸோ அதில் கீட்டாதி பரிவர்ஜிதம், அதாவது கீடா கிடையாது அதில் எண்ணெய். அப்படி கொதிக்கிற எண்ணெயில் ஒரு புழு கூட இருக்காதான். கீட்டாதி பரிவர்ஜிதம், பரிவர்ஜிதம்னு விடப்பட்ட கீடகள் இல்லாத ஒரு குண்டம். அது வெறும் அக்னி மாதிரி கொதிக்கும் இந்த எண்ணெய். மகாபாதபிகி யுக்தம், மகாபாதகிகள் பெரிய பாவம் பண்ணிடுவாலாம் அதில் இருப்பாள். தக்த அங்காரைஷ்ட வேஷ்டிதம், அது மட்டும் இல்லை நெருப்பு கங்குகள்லாம் சுற்றி கிடக்கும். ஒரே நெருப்பு கங்குகளாக, அங்காரன்னு சொன்னால் இது கங்குன்னு சொல்ல மாட்டோமா, நெருப்போட துண்டு அதெல்லாம் சுற்றி கிடக்கும். வேஷ்டிதம் காக்கு சப்தம் பிரகுர்வத்பிகி, காக்குன்னு கத்துவா, கதர் சத்தம். ஸோ அப்படி பண்ணிட்டு இருப்பா. சலத்பிகி தூத பீடிதைகி, சலத்பிகின்னு அங்கேயே ஓடுவா, ஒரு இடத்துல நிற்க முடியாது, அப்படி ஒரு தபிக்கும். இங்கே ஒரு ரெஸ்கியூ கிடைக்காதான்னு ஓடின்னு இருப்பாளாம், ஒன்றும் கிடைக்காது. ஸோ அப்படி என்னுடைய தூதர்களால் அடிக்கப்பட்டு துவாந்த யுக்தம், ஒரே இருட்டு, எங்கே ஓடுறேன்னு தெரியாது, திசை தெரியாமல் ஓடின்னு இருக்க வேண்டியதான். இருளாக இருக்கக்கூடிய குரோஷமானம், இதுவும் 1 மைல் அளவு. கிளேஷதம் ச பயானகம், பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். கிளேஷதம் துக்கத்தை தரக்கூடிய குண்டம். प्रतप्ततैलपूर्णं च कीटादिपरिवर्जितं महापातकिभिः युक्तं दत्त अङ्गारैश्च वेष्टितं काकुशब्दं प्रकुर्वद्भिः चलद्भिः दूतपीडितैः द्वान्तयुक्तं क्रोशमानं क्लेशदं च भयानकम्. शूल आकारैः सुतीक्ष्ण अग्रैः लोकशस्त्रैश्च वेष्टितं शस्त्रतल्पस्वरूपं च क्रोशतुल्यप्रमाणकं वेष्टितं तत्पातकिभिः कुन्तबिद्धैश्च वेष्टितैः ताडितैः मम दूतैश्च शुष्ककण्ठोष्ठतालुकैः. ஸோ சூல ஆகாரைஹி சுதீக்ஷ்ண அக்ரைஹி, சூல ஆகாரம்னு சொன்னான்னு சூலத்தை குத்தி வச்சிருப்பா ஒரு குண்டம். நரகம் எல்லா இடத்துலையும் சூலத்தெல்லாம் குத்தி வச்சுருப்பான். ஸோ அப்படிப்பட்ட அந்த குண்டம் சுதீக்ஷ்ண அக்ரைஹி, ரொம்ப ஷார்ப் எட்ஜு. ஸோ அக்ரைஹி லோகா சஸ்திரைஹி, அது மட்டும் இல்லை இரும்பால் செய்யப்பட்ட அந்த சூலங்கள். ஸோ அப்படிப்பட்ட சஸ்திரங்கள் ஆயுதங்களால் வேஷ்டிதம், அது ஓரத்துல எல்லாம் ஒரே ஷார்ப்பான எட்ஜான ஆயுதங்களெல்லாம் வேறு சுற்றி வச்சுருப்பா. சஸ்திர தல்பஸ்வரூபம் ச, அது பார்த்தாலே அம்பு படுக்கை மாதிரி இருக்குமா. சஸ்திர ஆயுத படுக்கை இது, அவரோட பான படுக்கை மாதிரி. இங்கே அம்பு இது சஸ்திர தல்பம், சஸ்திரன ஆயுதங்களோட படுக்கையாக இருக்கக்கூடியது. அது என்ன ஆயுதம்? சூலாயுதம். குரோஷ துரிய பிரமாணக்கம்னா 4 மைல், துரியன்னா 4, குரோஷ துல்லியன்னா 4 மைல் அளவுக்கு இருக்குது இந்த குண்டம், பெருசு சூலாகார குண்டம்.
வேஷ்டிதம் தத் பாதகபிகி அந்த பாதகம் செய்தவர்களால் சூழப்பட்ட இந்த குண்டம் குந்த வித்தைஷ்ட வேஷ்டிதைஹி குந்தம்னாலே ஈட்டின்னு அர்த்தம். ஸோ ஈட்டிகளால் அப்படி ஓரத்துலலாம் ஈட்டியெல்லாம் சொருகி வச்சுருப்பா. நடுவில் பார்த்தா ஒரே சூலாயுதங்களாக இருக்கும். தாடிதைஹி மம தூதைஷி அது மட்டும் இல்லை, என்னோட ஆள்கள் வேறு அடிச்சுட்டுருப்பா. எமன் சொல்கிறேன் சுஷ்க கண்ட ஓஷ்ட தாலுகைஹி நாகெல்லாம் ஒலந்து போய் முகவாயெல்லாம் ஒலந்து அப்படி இருப்பா. वेष्टितं तत्पादकिभिः कुन्दविद्धैश्च वेष्टितैः ताडितैः ममदूतैश्च शुष्ककण्डकोष्ठतालुकैः कीटैश्च शङ्कुप्रमितैः सर्पमानैः भयङ्करैः तीक्ष्णदन्तैश्च विकृतैः व्याप्तं द्वान्तयुतं सति महापातकिभिः युक्तं मम दूतैश्च ताडितैः. ஸோ இது இதை கொண்டு சொல்ல யுக்தம் தூதேஷ தாடிச்சைக்கு இதுக்கு அதோடய கண்டினியூட்டாக தெரியலையே. கீட்டைஷா அப்போ கீட்டங்க குண்டம்னு வச்சுக்க வேண்டியதான். இது கீட்டன்னா புழுக்கள்லாம் நிறைஞ்ச ஒரு குண்டம் இருக்குது. சங்கு பிரமிதைஹி சங்குங்கிறது ஒரு தச்சகன் மாதிரி ஒரு பாம்போட பேர் சங்கு. ஸோ சங்கு பிரமிதைஹின்னு அந்த சர்ப்பத்தோட அளவு அவ்வளோ பெருசான புழுக்கள். புழு மாதிரி சைஸில் இருக்காது, பாம்போட சைஸில் இருக்கக்கூடிய புழுக்கள். சர்ப்பமானைஹி பயங்கரைஹி ஸோ சங்கு சர்ப்பமானைஹின்னு சங்கு என்ற பாம்பு போன்ற அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய பயங்கர புழுக்கள் நிறைந்தது. தீக்ஷ்ண தந்தைஷா அதோட பல்லெல்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்கக்கூடியது. விக்ருதைஹி விக்ருதைனா விகாரமாக இருக்கும், பார்க்கறதுக்கே விகாரமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த புழுக்கள். வியாப்தம் துவாந்தயுதம் சதி அது மட்டும் இல்லை, எங்கு இருள் துவாந்தம் எங்கு இருளாக சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நரகம். சதி ஹே சாவித்ரி மகாபாதகிபி யுக்தம் மகாபாதகம் பண்ணின அந்த பாபிகள் நிறைந்திருக்கக்கூடியது. மம தூதைஷ தாடிதைஹி என்னுடைய தூதர்களால் அடிக்கப்பட்டு இருப்பார்கள். शङ्कुप्रमिदैः सर्पमानैः भयङ्करैः तीक्ष्णदन्तैश्च विकृतैः व्याप्तं स्वान्तयुतं सति महापातकिभिः युक्तं मम दूतैश्च ताडितैः. त्रिकव्यूति प्रमाणं च पूज्यकुण्डं प्रचक्षते तत् भक्ष्यै प्राणिभिः युक्तं मम दूतैश्च ताडितैः. கவ்யூத்தின்னு சொன்னால் 2 ஃபர்லாங்னு சொன்னோம் நம்ம. கவ்யூத்தின் அப்போ கவ்யூத்தின்னா 4 ஃபர்லாங் அளவுக்கு இருக்குது இந்த குண்டு. கொஞ்சம் சின்னது தான், 4 ஃபர்லாங்னா சின்னது. ஸோ பூய குண்டம் பிரச்சச்சதே அதுதான் மலம் நிறைந்த ஒரு குண்டமாக இருக்கிறது. ஸோ தத் பட்சியைகி அதையே சாப்பிடணும். பிராணிபிகி யுக்தம் அப்படிப்பட்ட பாவிகள் நிறைந்த அந்த குண்டம். மமதூதைஷ தாடிதைக்கு என்னுடைய ஆள்களும் அடிப்பார்கள். ஸோ இது பூய குண்டத்தோடு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. द्विगव्यूति प्रमाणं च पूयकुण्डं प्रचक्षते तत्पद्यैः प्राणिभिः युक्तं मम दूतैश्च ताडितैः. तालवृक्षप्रमाणैश्च सर्पकोटिभिः आवृतं सर्पवेष्टितगात्रैश्च पापिभिः सर्पभक्षितैः सङ्कुलं शब्दकृद्भिश्च मम दूतैश्च ताडितैः. ஸோ தாளவிருட்ச பிரமாணேஷ்ட சர்ப்பகோட்டிபிகி. ஸோ சர்ப்பகுண்டத்தை சொல்கிறாருங்க. சர்ப்பங்கள் பாம்புகள் கோடிக்கணக்கான பாம்புகள் தாளவிருட்ச பிரமாணம் ஒன்று பனைமர சைஸில் இருக்குமா. ஸோ அனகொண்டா மாதிரி இருக்க வச்சுக்க வேண்டியதான். ஸோ தாளவிருட்ச பிரமாண அப்படியே பனைமர சைஸில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சர்ப்பங்கள் நிறைந்த சர்ப்பகுண்டம். சர்ப்பவேஷ்டித காத்திரைஷா அது சுற்றின்னு இருக்கும். உடம்பெல்லாம் இவாளோட யாத்தனா சரீரம் இருக்குமே அதெல்லாம் பாம்புகள் சுற்றின்னு இருக்கும். பாபிபிகி சர்ப்பபட்சிதைஹி சர்ப்பங்களால் கடிக்கப்பட்ட அந்த பாபிகள் நிறைந்த குண்டம். சங்குலம் சப்த கிருத்பிஷ்டா எல்லாம் கூடி கதறி கத்துவாவான். ஸோ அப்படி சத்தத்தை பண்ணிட்டு இருப்பா. மமதூதைஷ தாடிதைஹி அப்படி என்னோட தூதர்களை அடித்து இப்படி அழுதுன்னு இருக்கக்கூடியவ நரகம். तालवृक्ष प्रमाणैश्च सर्पकोटिभिरावृतं कोटिभिः आवृतं सर्पवेष्टितगात्रैश्च
पापिभिः सर्पभक्षितैः सङ्कुलं शब्दकृद्भिः च ममदूतैश्च ताडितैः कुण्डत्रयं मशादीनां पूर्णं च मशकादिभिः सर्वं क्रोश अर्धमानं च महापातकिभिः युतं हस्तपादादिबद्धैश्च क्षतज ओगेन लोहितैः हा हा इति शब्दं कुर्वद्भिः ताडितैः मम पार्षदैः. ஸோ குண்டத்திரயம் 3 குண்டத்தை சேர்த்து ஒரே செட்டாக இருக்குது. அது கொசுகள்லாம் ஒரு குண்டத்தில் இருக்குது. இல்லாட்டினா அந்த இதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஜந்துக்கள், அந்த மாதிரி உள்ள ஜந்துக்கள் நிறைந்த ஒரு 3 குண்டம் இருக்குது. மஷாதீனா மஷன்னா மஷக்கான்னு சொல்லுவோம். கொசு, அதெல்லாம் கொசு, பேனு இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்க, அப்புறம் மூட்டை பூச்சி இதெல்லாம் இந்த குண்டத்தில் வரும். ஸோ இப்படிப்பட்ட 3 குண்டங்கள் பூர்ணம் ச மஷகாதிபிகி, அப்படியே ஒரேடியாக முழுசும் கொசுவால் நிறைஞ்சு கிடக்கும் அப்படிப்பட்ட ஒரு குண்டம். சர்வம் குரோஷ அர்த்தமானம், ஒன்று 1/2 மைல் நீளம், அவ்வளோதான். குரோஷ அர்த்தம், குரோஷன்னு 1 மைல்னா இது 1/2 மைல், 1/2 மைல் நீளம் இருக்கக்கூடிய அந்த குண்டங்கள் 3 குண்டம். மகாபாதபிகி யுத்தம், பாத்தகிபிகி பாதகர்கள், நிறைய பாதகர்கள் இருப்பாள் அந்த குண்டத்தில். ஹஸ்த பாதாதி பத்தைஷ, கையும் காலும் கட்டப்பட்டு இருப்பார்கள். ஏன்னா அந்த கொசுவெல்லாம் விரட்டி தள்ளிவிடலாமல் கையங்காலம் ஒர்க் பண்ணால், அதனால் கையங்காலையும் கட்டி போட்டுவிடுவோம். ஸோ சதஜ ஓகேனா எல்லாம் கடிச்சு ரத்தம் வெளியில். ஸோ அப்படி சதஜ அது ரத்தமெல்லாம் வெளியில் வந்து கூட்டமாக ரத்தமாக கிடக்கும். லோகிதை அப்படி ரெட்டு கலரில் இருக்குமா. ஹாஹா இது சப்தம் குருவத்பி, ஹாஹான்னு அலருவா அங்கே உள்ளவா. தாடிதைஹி மம பாஷதைஹி, என்னுடைய பாஷதர்கள் யார்? என்னுடைய கிங்கரர்கள், யமகிங்கர்களால் அழிக்கப்பட்டு இருப்பார்கள். இது மஷக குண்டம்னு சொல்லலாம். 3 விதமான கிருமிகள். कुण्डत्रयं मशादीनां पूर्णं च मशकादिभिः सर्वं क्रोश अर्धमानं च महापातकिभिः युतं हस्तपादादिबद्धैश्च क्षतज ओदेन लोहितैः हा हा इति शब्दं कुर्वद्भिः ताडितैः मम पार्षदैः. वज्रवृश्चिकयोः कुण्डं ताभ्यां च परिपूरितं वापि अर्धं पापिभिः युक्तं वज्रवृश्चिकदंशितैः कुण्डत्रयं शरादीनां तैः एव परिपूरितं तैः विद्धैः पापिभिः युक्तं वापि अर्धं रक्तलोहितैः. ஸோ வஜ்ர விஷ்டிகையோக ரெண்டு விதமான. விருச்சிகங்கிறது தேள், வஜ்ரங்கிறது இதே மாதிரி தேள் மாதிரியே ஒரு இது நல்லா கடிக்கக்கூடிய விஷப்பூச்சி, விஷஜந்து. இப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் நிறைஞ்ச குண்டம். தாபியாம்ச பரிபூரிதம், இந்த வஜ்ரத்தாலையும் இந்த விருச்சிகம் தேளாலையும் நிறைஞ்ச குண்டம். அது வாப்பி அர்த்தம், 1/2 குளத்தோட சைஸு. ஸோ வாப்பியோட சைஸில் பாதி. பாபிபிகி யுக்தம், பாபிகள்லாம் இருப்பா. வஜ்ர விருஷ்டிக தம்ஷிதை, அந்த 2 பூச்சி நல்லா கடிக்கும். தேள் கடிக்கும், அந்த வஜ்ரங்கிற பூச்சியும் கடிக்கும். ஸோ அப்புறம் குண்டத்திரயம், இது அடுத்த குண்டத்தை பற்றி சொல்கிறார். குண்டத்திரயங்கிறது இந்த ஷராதீனாம், ஷரகுண்டம் சொல்கிறோம் இல்லையா. ஷரம்னா அம்பால் நட்டு வச்சுருக்கு, சூலத்தால் நட்டு வச்சுருக்கு, கட்க வாளால் நட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஆயுதங்கள், சஸ்திர குண்டம் மாதிரி அப்படி நீட்டின்னு இருக்கக்கூடிய அந்த 3 குண்டங்கள். ஷராதீனாம் குண்டம் தைஹி ஏவ பரிபூரிதம், அவற்றாலே நிறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகம். தைஹி வித்தைஹி, ஸோ எது அம்பால் குத்தப்பட்டு, இல்லை ஈட்டியால் சூலத்தால் குத்தப்பட்டு, வாளால் குத்தப்பட்டு, பாபிபிகி யுக்தம், அப்படிப்பட்ட பாபிகள் நிறைந்தது. அர்த்தம் வாப்பி, பாதி கோலத்தோட சைஸு. ரக்தலோகிதைஹி, எல்லாமே ரத்தத்தால் மூழ்கி கிடக்கும். ஏன்னா குத்தி ரத்தம் தானே வெளியில் வரும். ஸோ ரத்தம் நிறைந்து இருக்கக்கூடிய குண்டங்கள். वज्रवृश्चिकयोः कुण्डं ताभ्यां च परिपूरितं वापि अर्धं पापिभिः युक्तं वज्रवृश्चिकदंशितैः कुण्डत्रयं शरादीनां तैः एव परिपूरितं तैः विद्धैः पापिभिः युक्तं वापि अर्धं रक्तलोहितैः. तप्ततोय उदकैः पूर्णं सत्वान्तं गोलकुण्डकं कीटैः शङ्कुसमानैश्च भक्षितैः पापिभिः युतं वापि अर्धमानं नीतैश्च पापिभिः कीटभक्षितैः रुदद्भिः क्रोशमानश्च मम दूतैश्च ताडितैः. தப்ததோய உதகைஹி, அப்போ என்னது, நல்ல கொதிநீர் குண்டம், நல்ல கொதிக்கிற தண்ணி, உதகம்னா தண்ணி. அப்படி கொதிநீர் குண்டத்தில் பூர்ணம் சத் துவாந்தம், அது வேறு இருட்டு,
இருட்டாக இருக்கக்கூடியது, கோலகுண்டகம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது, கீட்டைகி சங்கு சமானிஷ்ட, சங்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சங்குங்கிற பாம்போட அளவில் இருக்கக்கூடிய அந்த கீட்டா அந்த புழுக்கள்லாம் இருக்கும். பட்சிதைகி பாபிபிகி, அதெல்லாம் கடிச்சுட்டு இருக்கும் இந்த பாபிகளால் நிறைந்த இந்த குண்டத்தில். பாபிகளெல்லாம் இந்த சங்கு சைஸில் இருக்கக்கூடிய புழுக்கள் கடிக்கும். வாப்பி அர்த்தமானம், இதோட சைஸ் என்னென்னா ஒரு அரை குளத்தோட சைஸில் இருக்கும். பீதைஷ்ட பாபிபிகி, பயந்து போய் கிடப்பான், எப்போ எது கடிக்கும் தெரியாது, அப்படி கடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட பயந்திருக்கக்கூடிய பாபிகளால் கீட்டபட்சிதைகி, அந்த புழுக்களால் கடிக்கப்பட்டவர்களாக, ருதத்பிகி அழுவா, குரோஷமானேஷ, குரோஷம் இங்கே வந்து கதறான்னு சொல்லலாம். குரோஷாங்கிறதுக்கு நார்மலாக இன்னும் 2 அர்த்தம் இல்லையா, குரோஷாங்கிறது கதறக்கூடியது, குரோஷம் அப்படி ரொம்ப ஆக்ரோஷம்னு சொல்லும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக வரான்னு சொல்லும்போது அது கோபத்தோடு வர மாதிரி. அப்போ குரோஷாங்கிறதுக்கு அங்கங்கே அர்த்தம் மாறும். ஸோ இங்கே கதறின்னு இருப்பா, ஏன்னா இது அர்த்தமான பாப்பி சொல்லியாச்சு, அதோட அளவை ஏற்கனவே சொல்லியாச்சு. மம தூதைஷ்ட தாடிதைகி, என்னுடைய தூதர்களால் அடிக்கப்பட்டு இருப்பா, கதறின்னு இருப்பா. தக்ஷதோய உதகைஹி பூர்ணம் ச வாக்தக் போல துண்டகம் கீட்டைஹி சங்கு சமானைஷ்ச பக்ஷிதைஹி பாபிபிஹி யுதம் வாபி அர்த்தமானம் பீதைஷ்ச பாபிபிஹி கீட பக்ஷிதைஹி ருதபிஹி க்ரோஷமானைஷ்ச மம உதைஷ்ச தாடிதைஹி. अतिदुर्गन्धि संयुक्तं दुःखदं पापिनां सदा दारुणैः विकृत आकारैः भक्षितं पापिभिः युतं पापी अर्धं परिपूर्णं च जलस्थैः नक्रकोटिभिः. ஜலஸ்தைகி நக்கரகோட்டிபிகின்னு சொல்லும்போது இது வந்து நக்கரகுண்டம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதலைகள் எல்லாம் விட்டுருப்பா, முதலைகள் நிறைந்த ஜலத்தில் வாழக்கூடிய அந்த முதலைகள் நிறைந்த அந்த கோடிக்கணக்கான முதலைகள் நிறைந்த குண்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அதி துர்கந்த சம்யுக்தம், பார்த்தாலே வாடையாக இருக்கும் அந்த இடத்துல, ஒரே நாற்றம். துக்கதம், துக்கத்தை கொடுக்கக்கூடியது. பாபிகளுக்கெல்லாம் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாற்றம் மிகுந்த குண்டம். சதா தாருணைகி விக்ருத ஆக்காரை, அந்த முதலையெல்லாம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குமா, அப்படி விகாரமாக இருக்கக்கூடிய அந்த கொடிய அந்த முதலைகளால் நிரம்பின பட்சிதம் பாபிபி, அதெல்லாம் கடிக்கும், இந்த முதலையெல்லாம் கடிக்கும் இந்த வாளோட உடம்ப. அப்படிப்பட்ட பாபிகள் நிறைந்தது. வாப்பி அர்த்தம் பரிபூர்ணம், பாதி குளத்தோட சைஸில் இருக்கக்கூடியது. ஜலஸ்தைகி நக்கரகோடிபிகி, அது முதல்ல பார்த்துட்டோம் நம்ம. ஸோ முதலைகளால் கடிக்கப்பட்டு வாழ்வார்கள் அங்கே. அதி துர்கந்தி சம்யுக்தம் துக்கதம் பாபினாம் சதா தாருணைஹி விக்ருத ஆகாரைஹி பக்ஷிதம் பாபிபிஹி யுதம் வாபி அர்த்தம் பரிபூர்ணம் ச ஜலஸ்தைஹி நக்ரகோட்டிபிஹி. विन्मूत्र श्लेष्म भक्षैश्च संयुतं शतकोटिभिः काकैश्च विकृत आकारैः भक्षितैः पापिभिः युतम्. ஸோ விட்டு மூத்திர ஸ்லேஷ்மாங்கிறது இந்த இது சளி. ஸோ விட்டு மலம் மூத்திரம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குண்டம். சதகோடிபிகி காக்கைஷ, அதே சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த காகங்கள் நிறைந்த குண்டம் அது. விக்ருதாகாரை, காகம்லாம் பயங்கரமாக இருக்கும், விக்ருதாகார விகாரமான காக்கைகள் நிறைந்த குண்டம். பட்சிதைகி பாபிபிஹி யுதம், அந்த காகங்களால் கடிக்கப்பட்ட பாபிகள் நிறைந்த குண்டம். விண்புத்திர ஸ்லேஷ்ம பக்ஷைச்ச சம்யுதம் சதகோடிபிஹி காக்கைச்ச விக்ருத ஆகாரைஹி பக்ஷிதைஹி பாபிபிஹி யுதம். मन्दारकुण्डं बीजकुण्डं ताभ्यां पूर्णं धनुभूषतं भक्षितैः पापिभिः युक्तं शब्दकृद्भिश्च सन्ततम्. மந்தான குண்டம்னு ஏற்கனவே பார்த்தோம், அதாவது அப்படி நசுக்கி தள்ளு, அந்த மாதிரி. மந்தானங்கிறது ஒரு கிருமியோட பேருமுண்டு. ஸோ மந்தான குண்டங்கிறது அந்த மந்தானங்கிற கிருமியும் ஆழ்கக்கூடியது. பீஜ குண்டங்கிறது, பீஜங்கிறது இன்னொரு கிருமியோட பேர் தான் இது. ஸோ தாபியாம் பூர்ணம், இந்த கிருமிகளால் நிறைக்கப்பட்ட ஒரு குண்டம் இருக்குது. தனுஷதம், இதோட அளவு எவ்வளோன்னா ஒரு வில்லோடைய 100 வில்ல வரிசையாக வச்சா எவ்வளோ இருக்குமோ அவ்வளவு நீளம் இருக்கக்கூடிய இந்த குண்டம். பட்சிதைஹி பாபிபிஹி, ஸோ இந்த கிருமிகளால் கடிக்கப்பட்ட பாவிகள் நிறைந்த குண்டம். சப்த கிருபிகி சந்ததம், எப்போது கத்தி கதறிண்டு இருப்பா, அழுதுன்னு இருப்பா.
धनुष्शतं जीवयुक्तं पापिभिः सङ्कुलं सदा शब्दकृद्भिः वज्रदंशैः सान्द्रध्वान्तमयं मपरम्. தனுஷதம் ஜீவயுக்தம், அதாவது இது வந்து வஜ்ரகுண்டத்தை சொல்கிறாங்க. ஸோ தனுஷதம் இதுவும் 100 வில்லோட அளவு, 100 வில்ல வரிசையாக வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நீளமான குண்டம். ஜீவயுக்தம் சங்குலம் பாபிபிகி, அதாவது உயிரோடு இருப்பா, யாத்தனா சரீரம் வந்து செத்து போகாது, இதெல்லாம் கடிச்சாலும் சாகவே மாட்டாவா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஜீவனோடு இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய பாபிகளால் நிறைந்தது. சதா சப்த கிருத்பிகி, எப்போதும் கத்தி கதறின்னு இருப்பா. வஜ்ரதம்ஸ்ரைஹி, அதாவது அந்த வஜ்ரகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் எட்ஜுள்ள அந்த கிருமிகளால் கடிக்கப்பட்டு சாந்திரன எல்லையற்ற இருள், துவாந்தமயம் ஒரே இருள் சூழ்ந்த நரகமாக இருக்கிறது. தனுஷதம் ஜீவயுக்தம் பாபிபிஹ சங்குலம் சதா சப்தகிருத்பிஹ வஜ்ரதம்ஸ்ரைஹி சாந்திரத்வாந்தமயம் பரம். வாபி த்விகுணமானம் ச தப்த பிரஸ்தர நிர்மிதம் ஜ்வலதங்காரசத்ருஷம் சலத்பிஹ பாபிபிஹ யுதம் चूरदार उपमैः तीक्ष्णैः पाशादैः निर्मितं परम्. சுரதார பாபி த்விகுணமான, அப்புறம் 2 குளம், த்விகுணம்னு 2 மடங்கு, வாப்பி குளம் 2 மடங்கு பெரிய வாப்பியோட சைஸு முன்னாடி சொல்லிக்க பெரிய குளம்னு சொல்லி. ஸோ அப்படி 2 மடங்கு இருக்கக்கூடிய குளத்தோட சைஸில் இருக்கக்கூடிய குண்டம் இது வந்து கொதிக்கல் இல்லையா. ஆமாம், தப்த பிரஸ்தர நிர்மிதம், விரிப்பாட்டமாக விரித்து வச்சுருக்கோம். என்னத்த கொதிக்கிற கல், அப்படியே தரையில் பிரஸ்தரம்னா விரிப்புன்னு அர்த்தம். அப்படி கல்லை விரித்து போட்டிருப்பா, கொதிக்கிற கல்லாக இருக்கும். அப்படி நிர்மாணிக்கப்பட்ட குண்டம். ஜலத் அங்கார சதிருஷம், அப்படி நெருப்பு கங்காட்டமாக இருக்கும். ஒரு கல்லும் பார்த்தா நெருப்பு கங்குகளை வச்சுருக்கோம் அப்படி தோணுமா. சலத்பிகி பாபிபிகி யுத்தம், ஓடின்றிருப்பா, ஒரு இடத்துல நிற்க முடியாது, அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பாபிகளால் நிறைந்தது. சுரதார உபமைகி தீக்ஷ்ணைகி பாஷாணைகி, அதாவது ஷார்ப்பாக கல், குத்துற கல், அப்படி சுரதார கூர்மையான எட்ஜுள்ள கல்லுகளால் தீக்ஷ்ணமான பாஷாணம்னா கல், அப்படிப்பட்ட குண்டம் நிர்மிதம் பரம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இது பாஷாண குண்டம் அப்படின்னு எடுக்கணுங்க. வாபி த்விகுணமானம் ச தப்த பிரஸ்தர நிர்மிதம் ஜ்வலத் அங்காரசத்ருஷம் சலத்பிஹ பாபிபிஹ யுதம் சுரதார உபமைஹ தீக்ஷ்ணைஹ பாஷாணைஹ निर्मितं परम्. महापातकिभिः युक्तं लालाकुण्डं च लोहितैः क्रोशमात्रं च गम्भीरं मम दूतैश्च ताडितैः. ஸோ லாலா குண்டம்னு சொன்னான்னா எச்சில் துப்பி வருவேன், அது எச்சில் குண்டம். இது மகாபாதகிபிகி யுக்தம், இந்த எச்சில் குண்டத்தில் பாதகர்கள்லாம் இருப்பா. லோகிதைகின்னு சொன்னானது ரத்தம். ஸோ அந்த எச்சில் குண்டத்தில் லோகிதம்னு சொன்னான்னா ரத்தமெல்லாம் தோய்ந்து கிடக்கக்கூடிய ஒரு குண்டம். குரோஷம்னா இது 1 மைல் அளவு, கம்பீரமாக நிற்கிறது. மமதூதைஷ தாடிதைகி, என்னுடைய தூதர்களால் அடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட பாதகிகள் அந்த எச்சில் குண்டத்தில் இருப்பார்கள். அப்போ ரத்தத்தை விட்டுருப்பார், எச்சில் கூட ரத்தமும் கலந்து இருக்குங்க. மகாபாதகிபிஹ யுக்தம் லாலாகுண்டம் ச லோஹிதைஹ க்ரோஷமாத்ரம் ச கம்பீரம் மம்தூதைஷ்ய தாடிதைஹ. तप्त अंजन अचल आकारैः परिपूर्णं धनुष्यतं चलद्भिः पापिभिः युक्तं मम दूतैश्च ताडितैः. ஸோ தப்த அஞ்சனானே மையாலே ஒரு குண்டம் இருக்குல்ல, பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அசிகுண்டம் மஷிகுண்டம் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அது அஞ்சன அச்சல ஆக்காரைகி, ஒரே மைய தூக்கி கோரி விட்டுருக்கங்க. அப்படிப்பட்ட உருவத்தோட பரிபூர்ணம் தனுஷதம், பூர்ணமாக 100 வில்லளவு உடைய குண்டம். சலத்பிகி பாபிபியை தான் நடுங்கிட்டு ஓடிட்டு இருப்பாளே, அப்படிப்பட்ட பாபிகள் நிறைந்த குண்டம். மமதூதைஷ தாடிதகி, என்னுடைய தூதர்கள் அடிப்பார்கள். तप्त अंजन अचल आकारैः परिपूर्णं धनुषतं चलद्भिः पापिभिः युक्तं मम दूतैश्च ताडितैः. पूर्णं चूर्णद्रवैः क्रोशमानं पापिभिः अन्वितं
तद्भोजिभिः प्रदग्धैश्च मम दूतैश्च ताडितैः. சூர்ணகுண்டம் சூர்ணகுண்டம் சொன்னா அப்படியே பொடி பொடியாக இருக்கக்கூடியது, உருகக்கூடிய திரவியம். திரவான்னு சொன்னால் திரவியம்னு என்னது, உருகக்கூடிய மெட்டீரியலாக நல்ல குழம்பை கொதிக்க விட்டு அந்த குழம்பை ஊற்றி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய சூர்ணகுண்டம் அது. குரோஷமானம் பாபிபி, குரோஷமானம் சொன்னால் ஒருமையில் அளவு. ஸோ பாபிபிகி அன்விதம், பாபிகளால் நிறைந்தது. தத் போஜிபிகி, அதையே குடிக்கணும், அந்த உருகிற மெட்டலை அப்படியே குடிக்கணும். பிராதக்தைஷ, அதனால எரியும், உடம்பெல்லாம் எரிஞ்சுட்டு மமதூதைஷ தாடிதகி, என்னுடைய தூதர்களால் அடி வாங்கிட்டு இருப்பா. பூர்ணம் சூர்ணத்ரவைः क्रोशमाणं पापिभिः अन्वितं तद्भोजिभिः प्रदत्तैश्च वमनभूतैश्च ताडितैः. ओके. कुण्डं कुलालचक्रं च गूर्णमानं च गूर्णमानं च सन्ततं सुतीक्ष्णं षोडशारं च चूर्णितैः पापिभिः युतम् अतीव वक्रं निम्नं च द्विगव्यूति प्रमाणकं कन्दर आकार निर्माणं तप्तोदैश्च समन्वितं महापातकिभिः युक्तं भक्षितैः जलजन्तुभिः जलद्भिः शब्दकृद्भिश्च द्वातयुक्तं भयानकम्. ஸோ குலால சக்கர குண்டம், குலால சக்கரம் சொன்னது குயவன், குலாலன்னா குயவன். ஸோ குயவனோட சக்கரம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி சக்கரம், இந்த சக்கரத்தில் வச்சு வச்சு எல்லாரையும் நல்லா சுழட்டி விட்டு கஷ்டப்படுத்துவான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குண்டம் இருக்குது. கூர்ணமானம் சுழண்டுட்டே இருக்கும், ஏன்னா அந்த சக்கரம்னாலே சுழட்டி விட்டுடுவான், அதில் உட்காந்து வச்சு சுழட்டி விட்டுருவா, அப்படியே வெளியிலே வர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சுழலக்கூடிய சக்கரம், பூர்ணம்னா சுழலுறது, ஆல்வேஸ் சுழண்டு இருக்கக்கூடிய சக்கர குண்டம். சுதீக்ஷ்ணம், ஷார்ப் எட்ஜு. ஷோடச ஆரம், 16 ஆக்சில். ஸோ அந்த சக்கரத்துக்கு 16 ஆக்சில் இருக்குது. அப்புறம் சூர்ணிதைஹி பாபிபிஹி, அதை வச்சு நசுக்கி விடுவான். அதில் உட்காத்தினாலே அது கூர்மையாக இருக்கா, அதில் உட்காண்டா என்ன ஆகும், சுற்றிகிட்டே பேர் இருக்குது. ஸோ நசுக்கப்பட்ட பாப்பிகள் நிறைந்தது. அதீவ வக்ரம், நல்ல வளைஞ்சிருக்குமா, அது நிம்ன ஆழமாகவும் இருக்குமா. அப்புறம் த்விகவ்யூதி பிரமாணகம், 4 ஃபர்லாங். த்விகவ்யூத்தினா 4 ஃபர்லாங் அளவுக்கு நீளமான அந்த குண்டம், ரொம்ப வளைந்திருக்கக்கூடியது, ஆழமான குண்டம். கந்தர ஆகார நிர்மாண, குகை போல் இருக்கும். அந்த இதுக்குள்ளே போனால் ஏதோ குகைக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ அப்படி இருக்குமா. ஸோ கந்தரன குகை. தப்தோதைஹி சமன்விதம், அது மட்டும் இல்லையா, ஃபுல்லாக சுற்றிலும் பார்த்தா கொதிக்கிற தண்ணி விட்டு வச்சுருப்பான். மகாபாதகிபிகி யுக்தம், எல்லா பாதகம் பண்ணினவாள்லாம் அங்கே இருப்பாள். பட்சிதைஹி ஜலஜந்துபிகி, அந்த ஜலத்துலேயும் நிறைய ஜந்துக்கள் இருக்கும், அதெல்லாம் வேறு கடிக்கும். ஜுவலத்பிகி சப்தகிருத்பிகி, ஜுவலத்பிகின்னு எரிஞ்சுட்டுருப்பா, எரிச்சலாக இருக்கும் அப்படியே. ஸோ அப்படி சத்தத்தை உண்டாக்கிட்டு இருப்பா. துவந்த யுக்தம், இருட்டு சூழ்ந்துட்டுருக்கும், பயானகம், கொடிய நரகம். இது வந்து குலால சக்கர நரகம். सुतीक्ष्णं षोडश आरं च चूर्णितैः पापिभिः युतम् अतीव वक्रं निम्नं च द्विगव्यूति प्रमाणकं कन्दर आकार निर्माणं तप्तोदैश्च समन्वितं महापातकिभिः युक्तं भक्षितैः जलजन्तुभिः ज्वलद्भिः शब्दकृद्भिः च द्वातयुक्तं भयानकम्. कोटिभिः विकृत आकारैः कच्छपैश्च सुदारुणैः जलस्थैः संयुतं तैश्च भक्षितैः पापिभिः युतम्. கச்சப்பான கூர்மம், ஆமை. ஸோ ஆமை குண்டம். கோடிபிகி விகிருத ஆகாரை, பயங்கர விகாரமாக இருக்கக்கூடிய ஆமைகள் நிறைந்த கொடிய, சுதாருணைகி, கொடிய ஆமைகள் நிறைந்த ஒரு குண்டம். ஜலஸ்தைஹி சம்யுதம், அதெல்லாம் ஜலம் விட்டுருப்பா, அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய, கொதிக்கிற நீரில் இருக்கக்கூடிய அந்த ஆமைகள் நிறைந்த குண்டம். தைஷ்ட பட்சிதைஹி, அவைகள் தான் கடிக்கும், யார், பாப்பிகளை கடிக்கக்கூடிய அந்த ஆமைகள் நிறைந்த குண்டம். இதோட அளவு ஒன்றும் சொல்லலை. கோட்டிபிஹி விக்ருத ஆகாரைஹி கச்சவைश्च सुदारुणैः जलस्थैः संयुतं तैश्च भक्षितैः पापिभिः युतम्. ज्वालाकलावैः तेजोभिः निर्मितैः क्रोशमानकं
शब्दकृद्भिः पातकिभिः संयुतं क्लेशदं सदा ஜுவாலா கலாபைகின்னு ஜுவாலா குண்டம்னு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு அளவு சொல்லலைன்னா இதை எரிக்கக்கூடியன்னு எடுத்துனோம்னா ஆமை குண்டம்னு கூட எடுக்கலாம். இங்கே ஜுவாலா கலாபைகின்னு நெருப்புடன் கூடிய தேஜோபிகி, ரொம்ப தேஜஸ்னா இது அக்னி, அப்படி அக்னி நிறைந்த குண்டம் குரோஷமானகம் 1 மைல் அளவு இருக்கக்கூடியது. சப்த கிருத்பிகி பாதகிபிகி, பாதகம் பண்ணினவர்கள் சத்தத்தை உண்டாக்கின்றிருப்பா, பயங்கரமாக கதறின்றிருப்பா. சம்யுதம் அவர்களால் கூடியது. கிளேஷதம் சதா. ஸோ இது வந்து போனது ஒரு கண்டினியூட்டியாக எடுத்துட்டோமானால் அந்த ஆமை குண்டத்திலேயே நெருப்பெல்லாம் வேற உரமாலாம் இருக்கும் போல் இருக்குது. அதனால அது குரோஷமானகம் 1 மைல் அளவு உள்ளதுன்னு அளவு அங்கே சொல்லாததுனால லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நம்ம தனியாகவும் இது ஜுவாலா குண்டம்னு எடுத்துட்டோமானா இது தனியாகவும் பார்க்கலாம். 1 மைல் அளவு இருக்கு. ज्वाला कलामैः तेजोभिः निर्मितैः क्रोशमानकं शब्दकृद्भिः पातकिभिः संयुतं क्लेशदं सदा क्रोशमानं च गम्भीरं तप्तभस्मभिः अन्वितं शश्वज्वलद्भिः संयुक्तं पापिभिः भस्मभक्षितैः. பஸ்மகுண்டம் இது. தப்த பஸ்மபிகி அன்விதம். தப்த பஸ்மன்னு இது கொதிக்கிற சாம்பலை நிறச்சி வச்சிருப்பா. குரோஷமானம் 1 மைல் கம்பீரமாக நிற்கிறது அந்த பாப நரகம். சஸ்வத் ஜோதி எப்போதும் எரிச்சல் தான். அப்படியே கொதிக்கிற சாம்பல் எப்படி இருக்கும், எப்படி எரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ சம்யுக்தம் கூடியவது. பாபிபிகி பஸ்மபட்சிதை, அந்த பஸ்மமே தான் அவளுக்கு ஆகாரம். அந்த பஸ்மத்தை கொதிக்கிற சாம்பலை சாப்பிட்டு இருக்கக்கூடிய பாப்பிகள் நிறைந்தது. क्रोशमानं च गम्भीरं तप्तभस्मभिः अन्वितं शश्वज्वलद्भिः संयुक्तं पापिभिः भस्मभक्षितैः. तप्तपाषाणलोहानां समूहैः परिपूरितैः पापिभिः दग्धगात्रैश्च युक्तं च शुष्कतालुकैः क्रोशमानं ध्वान्तयुक्तं गम्भीरम् अतिदारुणं ताडितैश्च प्रदग्धैश्च दग्धकुण्डं प्रकीर्तितम्. ஸோ தக்த குண்டம், இது இந்த குண்டத்துக்கு கொதிகலன் குண்டம்னு சொல்லலாம். தக்தான இது கொதிகலன்லாம் இருக்குன்னு அப்படிப்பட்ட கொதிச்சு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாத்திரங்கள். ஸோ அப்படிப்பட்ட குண்டம். தப்த பாஷான லோகானாம், நல்ல கல்லால் பண்ணியிருக்கும், லோகா இரும்பால் பண்ணியிருக்கும். அப்படிப்பட்ட அந்த குண்டம் சமூகைகி பரிபூர்த்தி, அதை நிறைஞ்சிருக்கும். ஒரு இடத்துல அது கொண்டு தூக்கி எடுத்து போட வேண்டிதான். அப்படி பூர்த்தியாக இருக்கக்கூடிய குண்டம். பாபிபிகி தக்த காத்திரேஷா, அதனால அதில் போட்ட உடனே எரிஞ்சு போய்டும், உடம்பெல்லாம் எரியும். அப்படிப்பட்ட உடம்போடு, காத்திரம்னா உடம்போடு கூடியவர்கள் நேதாஜி. ஸோ குரோஷமானம் ச கம்பீரம், அதாவது சாரி எங்கே போயிட்டேன் நான். ஓகே, குரோஷமானம் துவாந்த யுக்தம். குரோஷமானம்னா ஒரு குரோஷம் 1 மைல் அளவு. அப்புறம் துவாந்த இருள் சூழ்ந்தது. கம்பீரம் அதிதாருணம், ரொம்ப கொடிய நரகம், கம்பீரமாக இருக்கக்கூடிய நரகம். எது தக்த குண்டம்ங்கிற சொல்லக்கூடிய நரகம். பிரகீர்த்தித்தம்னு சொல்லப்பட்ட குண்டம். தாடிசைஷ பிராதக்தைஷா, என்னுடைய ஆள்கள் அடிப்பா, அதனால வேற எரிச்சல். அப்படி இருக்கக்கூடிய குண்டம். तप्तपाषाणलोहानां समूहैः परिपूरितैः पापिभिः दग्धगात्रैश्च युक्तं च शुष्कतालुकैः क्रोशमानं ध्वान्तयुक्तं गम्भीरम् अतिदारुणं ताडितैश्च प्रदग्धैश्च रक्तकुण्डं प्रकीर्तितम्. अतीव ऊर्मियुतं तोयम् अतीव ऊर्मियुतं तोयं प्रतप्तक्षारसंयुतं नानाप्रकारैः विरुदैः जलजन्तुभिः अन्वितं द्विगव्यूधिप्रमाणं च गम्भीरं ध्वान्तसंयुतं तद् भक्ष्यैः पापिभिः युक्तं दंशितैः जलजन्तुभिः ज्वलद्भिः शब्दकृद्भिश्च न पश्यत् अपि पश्यद्भिः परस्परं प्रतप्तसूचीकुण्डं च कीर्तितं च भयानकम्. பிரதப்த சூச்சி குண்டம். சூச்சின்னா ஊசி, கொதிக்கிற ஊசி முனை குண்டம் இந்த குண்டத்துக்கு பேர். ஸோ அதீவ ஊர்மியுதம் தோயம்.
தண்ணி இருக்கும், தண்ணி விட்டுருப்பா அந்த குண்டத்தில், அது எல்லாமே அலை அடிச்சுட்டு இருக்கும், பயங்கரமான அலை அடிக்கக்கூடிய அந்த குண்டம். பிரதப்த சார சம்யுதம், நல்ல கொதிக்கிற உப்பு நீர், அது அப்படி உப்பு நீராக இருக்கக்கூடிய குண்டம். நானா பிரகாரி வீருத்தைகின்னு இந்த ருத்தம்னா சத்தம், அப்படியே பயங்கரமான சத்தம், நானாவிதமான சப்தங்களோடு கூட. ஜலஜந்துக்களில் இருக்கும், அதெல்லாம் வேற பயங்கரமாக கொடிய சத்தத்தெல்லாம் எழுப்பின்னு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு குண்டம். த்விகவ்யூதி பிரமாணம், 4 ஃபர்லாங் அளவுக்கு இருக்கக்கூடியது. கம்பீரம் துவாந்த சம்யுதம், பயங்கரமான இருட்டு, கம்பீரமான இருட்டு அந்த இடத்துல. தத்பட்சியைஹி பாபிபிஹி, ஸோ அந்த பாபிகள் அதனை சாப்பிடப்பட்டு அந்த ஜந்துக்களில் ஜலஜந்துக்களில் இருக்கு இல்லையா, ஸோ அதுகளால் கடிக்கப்பட்ட பாபிகள் நிறைந்த குண்டம். தம்ஷிதைஹி ஜலஜந்துபிகி, தம்ஷிதன் என்னது, கடிக்கப்பட்டவர்களாக, ஜலஜந்துக்களால் கடிக்கப்பட்டவர்களாக பாபிகள். ஜுவலத்பிகி சப்தகிருத்பிகி, ஜுவலத்பிகின்னு எரிச்சல் தாங்க முடியல, ஜுவலனம், ஒரே எரிச்சலாக இருக்குது, அக்னி போல் எரிகிறது. ஸோ அப்படிப்பட்ட பாபிகளால் நிறைந்தது. சப்தகிருத்துன்னு சத்தத்தை உண்டாக்கின்னு இருப்பா, கதறின்னு இருப்பா. ந பஷ்யத்பிகி பரஸ்பரம், ஒருத்தர் பார்க்க முடியாது, ஒரே இருட்டு, பக்கத்தில் யாருக்கானே தெரியாது, யாரையும் பார்க்க முடியாமல் இருட்டு சூழ்ந்து. பிரதப்த சூத்தி குண்டம் ச கீர்த்திதம், இதுதான் சூச்சி நரகம் என்று சொல்லப்படுகிறது. ஊசி முனை நரகம் ச பயானகம், கொடுமையானது. अतीव ऊर्मियुतं तोयं प्रतप्त क्षार संयुतं नाना प्रकारैः विरुतैः जलजन्तुभिः अन्वितं द्विगव्यूति प्रमाणं च गम्भीरं ध्वान्त संयुतं तद्भक्ष्यैः पापिभिः युक्तं दाक्षितैः जलजन्तुभिः ज्वलद्भिः शब्दकृद्भिश्च न पश्यद्भिः परस्परं प्रतप्तशुचीकुण्डं च कीर्तितं च भयानकम्. ஒரு செகண்ட். असीवनारापत्रस्यापि उच्चैः तालतरोः अधः क्रोश अर्धमानं कुण्डं च पतत्पत्रसमन्वितं पापीनां रक्तपूर्णं च वृक्षाग्रात् पततां ध्रुवं परित्राहि इति शब्दं च कुर्वतां सदामपि गम्भीरं द्वान्तयुक्तं च रक्तकीटसमन्वितं तत् असीपत्रकुण्डं च कीर्तितं च भयानकम्. ஆம். ஸோ அசதாம் அபி, குர்வதாம் அசதாம் அபி. ஓகே, அசி இவ, அசின கத்தி, வாளு கத்தி, அசி இவ கத்தி போல. தாராபத்திரசியான்னு சொன்னா ஒரு இது பனைமரத்தோடு அந்த இலைகள், தாரான ஷார்ப்பான இலைகளை உடைய உச்சைகி தாளத்தரோகோ அதக, அதாவது பனைமரத்துக்கு அடியில் அப்படி இலைகளெல்லாம் அப்படி பனையோட இலைகள் அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா பனை ஓலையெல்லாம், அந்த பனை ஓலையால் கத்தி போல் இருக்கக்கூடிய அந்த விரிப்பு அங்கே விரித்து வச்சுருப்பா. ஸோ இது அசிபத்திர குண்டம்னே பேர் இதுக்கு. ஸோ குரோஷ அர்த்தமானம் குண்டம், 1/2 மைல் நீளமுள்ள இந்த குண்டம். பத்திர சமன்விதம், மேலேருந்து பனைமரத்துலேருந்து பொத்துன்னு இது போட்டுகிட்டே இருப்பா. பனைமரம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அந்த பனை ஓலையை மேலேருந்து பொத்துன்னு கீழே போட்டுகிட்டே இருப்பா. இவா பாபிகள் மேலே வந்து விழும், அது வேறு. ஸோ பாப்பினாம் ரத்த பூர்ணச்சா, அதனாலே ரத்தம் ஒழுகும், இவா மேலே விழும்போது ரத்தம் ஒழுகும். ஸோ ரத்த பூர்ணம் ச விருட்ச அக்ராத் பததாம் துருவம். ஸோ பனைமரமெல்லாம் நட்டு வச்சுருக்கா. ஸோ அதுலேருந்து தான் விழுறது. விருட்சன மரம், பனைமரத்துலேருந்து மேலேருந்து பொத்துன்னு அந்த ஓலை விழுந்து அடி வாங்கி பரித்ராகி காப்பாற்றுங்கோ, என்னை காப்பாற்றுங்கோன்னு சொல்லி கதருவா. இது சப்தம் ச குர்வதாம், இப்படியெல்லாம் சத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள். அசத்தாம்னு சத்து கிடையாது, நல்லவனாக இருந்தால் ஏன் நரகத்துக்கு போகிறான். ஸோ அந்த அசத்தாக இருந்ததுனால தான் நரகத்துக்கு போயிருக்கான். இப்படி சத்தத்தை உண்டாக்கக்கூடியவர்களால் நிறைந்த குண்டம் அது அசிகுண்டம். கம்பீரம் துவாந்த யுக்தம், பயங்கரமான இருட்டு, கம்பீரமான இருட்டு. ரத்த கீட சமன்விதம், ரத்தத்தை குடிக்கக்கூடிய, ரத்தத்திலே உயிர் வாழும் சில இதெல்லாம். ஏன்னா நம்ம கொசு கூட ரத்தத்தில் தான் வாழுறது, அதில் தான் கடிக்கிறது. ஸோ ரத்தத்தில் வாழக்கூடிய புழுக்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய குண்டம். தது அசிபத்திர குண்டம் ச கீர்த்திதம், இதைத்தான் அசிபத்திர குண்டம் என்று சொல்வார்கள். ச பயானகம், பயம் உடையது, பயத்தை கொடுக்கக்கூடியது. असीवदारावत्रस्य अपि उच्चैः तालतरोः अतः क्रोश अर्धमानं कुण्डं च पतत्पत्रसमन्वितं पापिनां रत्नपूर्णं च
वृक्षाग्रात् पततां ध्रुवं परित्राहि इति शब्दं च पूर्वताम् असताम् अपि गम्भीरं द्वापयुक्तं च रक्तकीटसमन्वितं तद् असीपत्रकुण्डं च कीर्तितं च भयानकम् धनुष्शतप्रमाणं च क्षुरधार अस्त्रसंयुतं पापीनां रक्तपूर्णं च क्षुरधारं भयानकम् சுரதார குண்டம்னு பேர் இதுக்கு. சுரதாரன்னு ஷார்ப் எட்ஜுடைய குண்டம். தனுஷத பிரமாணம் 100 வில்லளவு உள்ள இடம் இது. சுரதார அஸ்திர சம்யுதம். அஸ்திரம்னு நிறைய ஷார்ப் எட்ஜுடைய அஸ்திரங்களால் நிறைக்கப்பட்டது. அஸ்திரம்ங்கிறது இங்கே மந்திர பூஷின சஸ்திரம்னு எடுக்க வேண்டாம். அஸ்திரம் ஈஸிக்கொண்டு சஸ்திரம்னு எடுத்துக்கலாம். அப்படி ஷார்ப் எட்ஜுள்ள ஆயுதங்களால் நிறைந்தது. பாபினாம் ரத்த பூர்ணம் ச. பாபிகள் ரத்தத்தை கொட்டின்னு இருப்பா. ஏன்னா அவ்வளோ ஷார்ப் எட்ஜ் இருக்கும்போது உரசிய ரத்தம். ஸோ அப்படி ரத்தத்தால் நிறைந்த சுரதார குண்டம் பயங்கரமானது. प्रमाणं च क्षुरधार अस्त्र संयुतं पापिनां रक्तपूर्णं च क्षुरधारं भयानकम् सूचीमुख अस्त्रसंयुक्तं पापी रक्तवोगपूरितं 50 धनुः आयामं क्लेशदं स सूचीमुखं सूचिकामुखं क्लेशदम सूचिकामुखम. सूचिकामुखம்னா சூச்சிகா குண்டம்னு பேர். இதுவும் சூச்சிகானா இது ஸோ சூச்சிகாமுக குண்டம், அதாவது முள்ளாலாக சொருக்கப்பட்ட அந்த குண்டம். சூச்சிமுக அஸ்திர சம்யுக்தம் அப்படின்னா அர்த்தம் எல்லாம் ஊசி முனை, ஊசியால் குத்தி வச்சுருப்பா. ஊசி முனை குண்டம் அது. பாப்பி ரத்த ஓக பரிபூர்ணம். பாபிகளோட ரத்தம் ஒழுகின்னு இருக்கும் அந்த ஊசியால் குத்தப்பட்டு. 50 தனுகு ஆயாமம். ஆயாமம்னு அது அகலம். அகலம் எவ்வளோன்னு பார்த்தா 50 வில்லோடைய அளவு அகலமாக இருக்கிறது. கிளேசதம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் சூச்சிகாமுக குண்டம். सूचीमुख अस्त्र संयुक्तं पापी रक्त ओगपूरितं 50 धनुः आयामं क्लेशदं सूचिकामुखम् कस्यचित् जन्तुभेदस्य गोक आख्यस्य मुखाकृति उपरूपं गम्भीरं च धनुः 50 प्रमाणकं महापातकिनां चैव महत्क्लेशप्रदं परं तत्कीटभक्षितानां च नम्र आस्यानां च सन्ततम्. आस्यानां च सन्ततम्. ओके. கசியச்சித் ஜந்து பேதசிய கோகாமுக குண்டம்னே பேர் இதுக்கு. ஸோ கோகான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜந்து. கசியச்சித் ஜந்து பேதசிய ஒரு ஜந்துக்கள், நிறைய ஜந்துக்கள் இருக்குது. அதில் ஒரு ஜந்து பேர் கோகா. ஸோ அந்த கோகா என்ற ஜந்துவால் நிறைந்த கோகா ஆக்கியசிய முக ஆக்கிருதிகி. ஸோ கோகா என்ற ஒரு ஜந்துவோடைய முகம் போல இருக்கக்கூடிய இது குண்டம். ஸோ கூப்ப ரூபம் கம்பீரம், கிணறு போல் இருக்குமா அது. அந்த குண்டமோட இது பார்த்தா ஷேப்பை பார்த்தா கிணறாட்டமாக இருக்குமா. தனுர் 50 பிரமாணகம். ஒரு 20 வில்லோட அளவு தான் இருக்கும் அந்த கிணறோட டயமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ கம்பீரமான இரு கிணறு. மகாபாதகினாம் செய்வ மகா கிளேசப்பிரதம். மகாபாதகர்கள் வரும் விழும்போது அவளுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கக்கூடியது. கிளேசப்பிரதம், கிளேசத்தை கொடுக்கக்கூடியது. பரம் ரொம்ப துன்பம். தத்கீடபட்சிதானாம் அந்த ஜந்து இருக்கு இல்லையா, கோகா என்ற இதோட முகத்தை கூடியது. கோகாங்கிறது என்னென்னு தெரியல, அது ஜந்து விசேஷம்னு சொல்லிட்டான் அவன். ஒரு ஜந்து, ஏதோ ஒரு ஜந்து, அதோட கிணறுல இருக்கக்கூடிய ஜந்து. தத்கீடபட்சிதானாம் அந்த கீடை, அந்த புழுவானது கடிக்கும் இவாளெல்லாம். நம்ர ஆசியானாம் அதனால என்னாச்சு, மூஞ்சியை தொங்க போட்டுட்டே இருப்பா. அது கடிக்கிறதே முகத்தை எப்போவுமே அப்படி தானே, கொசு மூஞ்சில் தானே கடிக்கும். அது மாதிரி மூஞ்சில் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ர ஆசியானாம் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இருப்பாளாம். சந்ததம் எப்பொழுதும் மூஞ்சி தொங்கிட்டே இருக்கு, மேலேயே நிமித்தவே மாட்டாளாம். कूपरूपं गम्भीरं च धनुः 50 प्रमाणकं महापातकिनां चैव महत्क्लेशप्रदं परं तत्कीटभक्षितानां च नम्रहास्यानां च सन्ततम्. कुण्डं नक्रमुख आकारं
धनुषोडशमानकं गम्भीरं कूपरूपं च पापिनां सङ्कुलं सदा धनुषशतप्रमाणं च कीर्तितं गजदंशनं धनुस्त्रिंशत्प्रमाणं च कुण्डं च गोमुख आकृति पापीनां क्लेशदं शश्वत् गोमुखं परिकीर्तितम्. ஸோ கோமுக குண்டம், கோமுகம்னு கோனாலே பசு, பசுவோட முகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குண்டம். நக்ரமுக ஆகாரம், இந்த 3 விதமான குண்டத்தை சொல்கிறாங்க. ஒன்று வந்து நக்ரமுக ஆகாரம், முதலையோட வாய் போல் இருக்கக்கூடிய ஒரு குண்டம். தனுஷ் ஷோடச மானகம், ஷோடச 16. ஸோ ஒரு சைஸ் குறைஞ்சிட்டே வருது. இப்போது 16 வில்லோட அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நக்ர குண்டம் இருக்குது. அப்புறம் கம்பீரம் கூப ரூபம் ச பாப்பினாம் சங்குலம் சதா. ஸோ இது வந்து கம்பீரமாக கிணறோட வடிவில் இருக்கக்கூடியது. பாப்பிகளுடைய கதறல், பாப்பினாம் சங்குலம்னு ஒரே கதறலோடு நிறைந்தது, கூட்டமாக எல்லோரும் கதறின்றிருப்பான். தனுஷதா பிரமாணம் ச கீர்த்திதம் கஜதம்சனம். இது அடுத்து அந்த கஜதம்சனம்ங்கிறது என்னது, இது ஒரு குண்டத்தோட பேர். அதாவது இது யானையோட பல்லுங்கிறது என்னது, அதோடைய தந்தம். ஸோ அந்த தந்தத்தை வச்சு குத்தி கிழிக்கும் அது. ஸோ கஜதர்ஷன குண்டம். இது தனுஷத பிரமாணம். இதுக்கு வந்து 100 வில்லோட அளவு இருக்கக்கூடிய குண்டம். ஏன்னா யானைகளோட தந்தத்தை வச்சு குத்தனமான யானைகள்லாம் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது கிணற்று வடிவில் இருக்கக்கூடியது கஜதம்சன குண்டம். 3வது தான் கோமுக குண்டத்தை பற்றி சொல்கிறார். தனு திரிம்ஷத் பிரமாணம், 30 வில்லோட அளவில் இருக்கக்கூடியது. கோமுக ஆக்கிருதி, பசுவோடைய முகம் போல் இருக்கக்கூடியது. பாப்பினாம் கிளேஷதம் சஸ்வத்து, பாபிகளுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய கோமுகம் என்று சொல்லப்படுகிறது. பரிகீர்த்திதம், சொல்லப்பட்ட குண்டம். அப்படி 3 குண்டம் இங்கே வந்துடுது. குண்டம் நக்ரமுக ஆகாரம் धनुषोडशमानकं गम्भीरं कूपरूपं च पापिनां सङ्कुलं सदा धनुषदप्रमाणं च कीर्तिदं गजदंशनं धनुस्त्रिंशत्प्रमाणं च कुण्डं च गोमुख आकृति पापिनां क्लेशदं शश्वत् गोमुखं परिकीर्तितम्. कालचक्रेण संयुक्तं भ्रममाणं भयानकं कुम्भ आकारं ध्वान्तयुक्तं द्विगव्यूतिप्रमाणकं लक्षपौरुषमानं च गम्भीरं विस्तृतं सति कुत्रचित् तप्ततैलं च ताम्रादिकुण्डमेव च. ஸோ இது வந்து இப்போ கும்பி பாகத்தை ஆரம்பிச்சுட்டார். இந்த இடத்துல கும்ப ஆகாரம்னு சொல்கிறாலே, அதை கும்ப ஆகாரம்னு இது குடம் போல் ஒரு வடிவமுடைய அந்த கும்பிபாக நரகம். காலச்சக்கரன் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் நீளமாக வருது. நம்ம பிரித்து படிக்கிறோம், 4 நாளாக போகிறோம் நம்ம. ஸோ காலச்சக்கரேன சம்யுக்தம், காலச்சக்கரம் சுழண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு நரகம். பிரம்மமானம் பயானகம், எப்படி குலால சக்கரம் மாதிரி இங்கே ஒரு காலச்சக்கரம் இருக்குது, அது சுழண்டுகிட்டே இருக்குது. பிரம்மமானம் சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு கும்பிபாக நரகம். இந்த கும்பிபாக நரகத்தில் ஒன்றும் இல்லை, பலவிதமான தண்டனைகள் நிறைவேற்றப்படும்னு ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கார். யார் பயங்கரமான எல்லா நரகமும் ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய நரகம் அது. ஸோ கும்ப ஆகாரம் துவாந்த யுக்தம், ஒரு குடத்தோடு வடிவில் இருக்கக்கூடியது. துவாந்த இருள் சூழ்ந்தது. த்வீகவ்யூதி பிரமாணகம், 4 ஃபர்லாங் நீள அகலமுடையது. லட்ச பௌருஷமான, லட்சம் பேரை கொள்ளுமா அது. மானம்னா அளவு, எத்தனை பேரை கொள்ளும்னு பார்த்தா 1,00,000 பேர் இருக்கலாம் அந்த கும்பிபாக நரகத்தில். கம்பீரம் விஸ்திருதம், கம்பீரமாக இருக்கக்கூடியது, விஸ்தாரமாக இருக்கக்கூடியது. ஹே சதி, ஹே சாவித்ரி. குத்திரச்சித் தப்த தைலம், ஒரு இடத்துல பார்த்தோம்னா கொதிக்கிற எண்ணெய் கொப்பரை, அது கும்பிபாக நரகத்தில் ஒரு பக்கமாக கொதிக்கிற இது தைல கொப்பரை கிடக்கும். தாமிர ஆதி குண்டமே வச்சு, அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் பார்த்தா தாமிரதின்னு காப்பர் வெசல்லாம், கொதிக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இப்படி பலவிதமான தண்டனை கொடுக்கக்கூடிய நரகம் கும்பிபாக நரகம். காலச்சக்ரேன சம்யுக்தம் பிரமமானம் பயானகம் கும்ப ஆகாரம் வாந்தயுக்தம் த்விகவ்யூதி பிரமாணகம் லக்ஷ பௌருஷமானம் ச கம்பீரம் விஸ்திருதம் சதி குத்ரசித் சப்ததைலம் ச ताम्र आदि कुण्डमेव च. पापिनां च प्रदानैश्च मूर्छितैः कृमिभिः युतं परस्परं च नश्यद्भिः शब्दकृद्भिश्च सन्ततं ताडितैः यमदूतैः च मुसलैः मुद्गरैः तदा कूर्णमालैः पदद्भिश्च मूर्छितैश्च क्षणं क्षणं पादितैः यमदूतैः च रुदन्ति अस्मात् क्षणं पुनः.
பாபினாம் பிரதானகி முக்கியமான பாபிகளெல்லாம் அங்கே இருப்பாள். ஸோ மூர்ச்சிதைஹி கிருமிபிகி, அதாவது ஸோ எல்லாம் ஒரு தாமிரகுண்டமாக அதுக்குள்ளே இருக்குது. கும்பிபாக நரகத்தில் ஒரு பக்கமாக தாமிரகுண்டம் இருக்குது, ஒரு பக்கமாக கிருமிகுண்டம் இருக்குது, அப்படி எல்லாம் கலந்து கட்டி இருக்குது. அதனால் கிருமிகள் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல மூர்ச்சை அடைஞ்சிருவா, அதை கடிச்சு மூர்ச்சை அடைவா. பரஸ்பரம் ச நஷ்யத்பிகி, ஒத்தருக்கொத்தர் நஷ்டமாவார்கள். அதாவது ஒரு கிருமி ஒருத்தர் அடித்த உடனே இவனை காப்பாற்றணும்னா அவனை கடிக்கும். ஸோ அப்படி ஒருத்தருக்கொத்தராக சேர்ந்து நஷ்டப்படுபவர்கள். சப்தகிருத்பிஷ்சா, எப்போது கதறின்னு இருப்பா, ஆல்வேஸ் சந்ததம். தாடிதைஷ யமதூதைஷி, யமதூதர்களால் அடிக்கப்பட்டு எதால் அடிப்பான்னு பார்த்தா முசலைகின உலக்கையால் அடிப்பா. முத்கரைகி, முத்கரம்னு சம்மட்டி இல்லையா, நம்ம பஜகோவிந்தம் சாங்குக்கு மோக முத்கரம்னே பேர். முத்கரம்னா சம்மட்டி, மோகத்தை அடிக்கக்கூடிய சம்மட்டி. அப்படிப்பட்டது தான் பஜகோவிந்த ஸ்லோகம் அது. ஸோ அப்படிப்பட்ட சம்மட்டியால் அடிப்பான். கூர்ணமானேகி பதத்பிகி, சுழன்றுவா, ஆனால் அடி வாங்கி சுழண்டு விழுவாவா. பதத்பிஷ்டா, அப்படி கீழே விழுவா. மூர்ச்சை அடைவார்கள். மூர்ச்சிதைஷா, க்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமும் மூர்ச்சை அடைவா, திருப்பி எழுந்திருப்பா, அப்போ திருப்பி அடி, இப்படி அடி வாங்கிட்டு பாதிதைஹி யமதூதைஷா, யமதூதர்கள் எல்லாம் வந்து அவளை தள்ளி விட்டு ருதந்தி அழுவா. அதனால் இப்படி இவாளெல்லாம் தள்ளி விட்டு அடி வாங்கி எல்லாம் அதனால் அழுது க்ஷணம் புனக, ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மாதிரி அவளோட நேரம் கழியும். परस्परं च नश्यद्भिः शब्दकृद्भिः च सन्ततं ताडितैः यमदूतैश्च मुसलैः मुद्गरैः तथा पूर्णमाणैः पदद्भिश्च मूर्छितैश्च क्षणं बाधितैः यमदूतैश्च रुदन्ति अस्मात् क्षणं पुनः. यावन्तः पापिनः सन्ति सर्वकुण्डेषु सुन्दरी ततश्चतुर्गुणाः सन्ति कुम्भीपाके च दुःखदे सुचिरं वद्यमानाः ते भोगदेहा न नश्वराः सर्वकुण्डप्रदानं च कुम्भीपाकं प्रकीर्तितम्. ஸோ சர்வகுண்டேஷு, எல்லா குண்டம், எல்லா பாப்ப நரகங்கள்லையும் எத்தனை பேர் இருக்காளோ, பாப்பினக சந்தி, எவ்வளவு பாபிகள், யாவந்தகா பாபினக, எவ்வளோ பாபிகள் எல்லா குண்டத்தையும் சேர்த்து இருக்காளோ, அதுபோல் சதுர்குணாக சந்தி கும்பிபாகி, கும்பிபாகத்தில் நரகத்தில் அவள் டோட்டல் எடுத்து 4ஆல் பெருக்கணும், அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க கும்பிபாக நரகத்தில். ஸோ 4 மடங்கு எல்லா குண்டத்தில் இருக்கிறவளை சேர்த்து 4 மடங்கு ஆளுகள் இங்கே இருக்கா. துக்கமாக தரக்கூடிய கும்பிபாக நரகத்தில் இருக்கா. சுச்சிரம் மத்தியமானாக தே, அதான் ரொம்ப நாளாக அப்படியே அடி வாங்கி மத்தியமானாகன்னு வதை பண்ணுற துன்பம், கொலை பண்ணுற துன்பம் அப்படி அனுபவிப்பான். போகதேகா ந நஸ்வராக, ஆனால் போகம்னு இங்கே சந்தோஷங்கிறது இல்லை, அந்த போகம் இல்லை. இது போகம்னா அனுபவிக்கிற தேகம், எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிற தேகத்தோடு அழியாத தேகம். ந நஸ்வராக, அந்த தேகம் அழியாது, ஆனால் நடி வாங்கி கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தேகம் சுச்சிரம், ரொம்ப லாங்காக இருப்பாள். சர்வகுண்ட பிரதானஞ்ச கும்பிபாகம், எல்லா குண்டங்களையும் விட இருக்கிறதுலே மோசமான நரகம்னா கும்பிபாரகம் பாகம் என்று சொல்லப்படுகிறது. यावन्तः पापिनः सन्ति सर्वकुण्डेषु सुन्दरी ततश्च गुणाः सन्ति कुम्भीभागे च दुःखदे सुचिरं वद्यमानाः ते भोगदेहा न नश्वराः सर्वकुण्डप्रदानं च कुम्भीभागं प्रकीर्तितम्. சதுர்குணாக பார்த்துக்கோ. कालनिर्मितसूत्रेण निबद्धा यत्र पापिनः उत्थापिताश्च दूतैश्च क्षणमेव निमज्जिताः निःश्वासबद्धाः सुचिरं तथा मोहं गताः पुनः अतीव क्लेशसंयुक्ता देहभोगेन सुन्दरी प्रतप्ततोययुक्तं च कालसूत्रं प्रकीर्तितम्. காலசூத்திர நரகம்
ஸோ காலசூத்திரம் பிரகீர்த்தித்தம் பிரகீர்த்தி சொல்லப்படுகிறது. காலசூத்திரம் என்ற நரகம் கால நிர்மித சூத்திரேட. ஸோ காலத்தினால் செய்யப்பட்ட சூத்திரம்னு என்னது? ஒரு கயிறு, காலத்தினால் செய்யப்பட்ட பாஷம், அந்த கயிற்றினால் நிபத்தாக. ஸோ காலத்தினால் கட்டப்பட்டவர்களாக, நிபத்தாக கட்டப்பட்டவர்களாக, எத்திர பாபினக பாபிகள் வந்து காலசூத்திர குண்டத்துக்கு வருவா. உத்தாபிதஷ்ட தூதைஷ. ஸோ அவள் கயத்தால் கட்டப்படுவா, நெருப்பு கயத்தால் நெரிச்சுவிடுவா உடம்பு அப்படியே நெருக்கி. அப்புறம் என்ன? உத்தாபிதஷ்ட கொஞ்சம் எழுப்புவா, மேலே வாப்பான்ட்டு. தூதைஷ க்ஷணமேவ நிமஜ்ஜதாக. அப்போது அதில் முக்கியம் எடுப்பாளா. காலசூத்திர நரகங்கிறது அதில் மேபி அதில் ரொம்ப தண்ணி கொதிக்கிற நீர் இருக்கலாம். ஸோ மேலே தூக்குவா, திருப்பி தூக்குவா முக்குவா, இப்படி பண்ணிகிட்டே இருப்பாள். கயத்தால் கட்டி தூக்கி முக்கின்னு இருப்பாள். ஸோ உத்தாபிதாஷா மேலே எழுப்பா, தூதைஷா ஷடமேவ நிமஜ்ஜித்தாக, உடனே அடுத்த நிமிஷம் மூழ்கடிப்பா. நிமஜ்ஜனம்னா மூழ்கிறது. நிஸ்வாசபத்தாக சுச்சிரம். சுவாசம் விட முடியாது, மூச்சு விட முடியாது, மூச்சு திணறின்னு இருப்பா, தண்ணிக்குள்ளே படக்கணும் தூக்குவாப்போம். ஸோ மோகம் கதாக அப்புறம் மூர்ச்சை அடைவா. மோகம்னா மூர்ச்சை, மயக்கம் அடைவார்கள். அதீவ கிளேஷ சமிதா, பயங்கர கஷ்டம் அனுபவிச்சு. தேகபோகேன சுந்தரி, இந்த தேகம் யாத்தனா தேகம் அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு கே சுந்தரி கே சாவித்ரி தப்த தோயயுக்தம், அதான் தண்ணி, பயங்கர கொதிக்கிற தண்ணி, அதில் தான் முக்கிய எடுப்பா. இதுதான் காலசூத்திரம் என்று சொல்லப்படுகிறது. கால நிர்மித சூத்ரேன நிபத்காயத்ர பாபினஹ உத்தாபிதாஷ்ச தூதைஷ்ச க்ஷணமேவ நிமஜ்ஜிதாஹ நிஷ்வாசபத்வாஹ சுச்சிரம் ததா மோகம் கதாஹ புனः அதீவ க்லேஷ சம்யுக்தா தேகபோகேன சுந்தரி பிரதப்ததோயயுக்தம் ச காலசூத்ரம் பிரகீர்த்திதம். अवटः कूपभेदश्च मत्स्योदः स उदाहृतः प्रतप्ततोयपूर्णं च 24 प्रमाणकं व्याप्तं महापातकिभिः व्यादग्ध अङ्गैश्च सन्ततं मद्भूतैः ताडितैः अवटोधं प्रकीर्तितम्. ஸோ அவட்ட கூபபேதைஷா, அதாவது அவட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு. ஸோ அவட்டகாங்கிறது ஒரு கிணறோட பேருங்க. அப்போ அவட்ட குண்டம்னு பேர் எதுக்கு? ஸோ அவட்ட கூப்ப குண்டம்னு வச்சுக்கணும். ஸோ மத்ஸ்யோதகான்னு நிறைய மீனெல்லாம் இருக்கும் அதில். உதாகிருத்தகா, ஸோ மத்ஸ்யோதகா உதாகிருத்தகா. ஸோ அது வந்து மத்ஸ்ய குண்டம்னு பேர். அந்த குண்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா அவட்டம் என்று சொல்லக்கூடிய நிறைய விதவிதமான கிணறுகள். ஸோ அவட்ட ஸ்தலம்னு சொன்னாலே கீழான இருக்கக்கூடிய ஸ்தலம்னு பேர். இது வந்து நம்ம இந்த வார்த்தையை வந்து நம்ம எங்கே பார்த்தோம்னா இதில் தயாசதகில் வரும்போது மேலு கீழ் பார்க்காம பகவானை கொண்டு கீழே இறக்கி விடுவாங்கிறான். இவா கீழே இருப்பா, இந்த பாவம் பண்ணினவாளெல்லாம் கீழே இருப்பா, மேலே போடணும்னு ஆசைப்பட்டு இருப்பா. ஆனால் இவாளை மேலே தூக்க கூட மாட்டாளாம், தேவி மேலுள்ளவாளை கீழே கொண்டு வரலாம். அப்போ அவட்டஸ்தலான்னு சொல்லி கொண்டு வரும். அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வருவாங்க. ஸோ அவட்ட கூபபேதேஷா, அப்படி கீழே நிறைய கிணறுகள் நிறைந்த மத்ஸ்யோத குண்டம். மத்ஸ்யான மீன் நிறைந்த குண்டம். பிராத்தப்த தோய பூர்ணம், நல்ல கொதிக்கிற தண்ணி உடைய குண்டம். 24 பிரமாணகம் தான். சதுர்விம்சத்துன்னு சொன்னால் 24. இங்கே தனுசு போடலை, ஆனால் நான் 24 தனுசு அளவுன்னு எடுத்துக்கணும். வியாப்தம் மகாபாதிகபிகி, நிறைய பாதகர்கள் வந்து அந்த இடத்துல வியாபிச்சு இருப்பாள். வியாதக்த அங்கைஷ, எரியும் உடம்பெல்லாம் அந்த தண்ணி கொதி நீர் குண்டத்தில் விழுந்து தண்ணியெலாம் உடம்பெல்லாம் கொதிக்கும். அப்படிப்பட்ட அங்கங்களோடு எப்போது இருப்பார்கள். மத் தூதைகி தாடிதைகி, என்னுடைய தூதர்கள் வேறு அடிப்பா. சஸ்வத அவட்டோதம் பிரகீர்த்திதம். ஸோ அவட்டோதம் தான் இன்னொரு பேர் மத்ஸ்யோதம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அவட்டங்கிற கிணறுகள் நிறைய இருக்கக்கூடிய மத்ஸ்யோதம் இல்லது அவட்டோதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. मत्स्योदः स उदाहृतः प्रतप्ततोयपूर्णं च 24 प्रमाणकं व्याप्तं महापातकिभिः व्यादत्त अङ्गैश्च सन्ततं मद्भूतैः ताडितैः शश्वत् अवडोतं प्रकीर्तितम्. यत्र उदस्पर्शमात्रेण सर्वव्याधिश्च पापिनां भवेत् अकस्मात् पततां यस्मिन् कुम्भे धनुष्यते अरुन्धुतैः भक्षितैः तु प्राणिभिः यच्च सङ्कुलम् आहा इति शब्दं कुर्वद्भिः तदेव अरुन्धुतं विदुः अरुन्धुतं कुण्डं.
அருந்துதம்னா துதனம்னாலே பீடை. அருந்துதம்னா நல்லா பீடை கொடுக்கக்கூடிய ஒரு குண்டம், அருந்துதம் குண்டம்னு பேர். எத்தனை உதஸ்பர்ஷ மாத்திரை நாங்கள் தண்ணியை தொட்டாலே, உதன தண்ணி, ஸோ தண்ணியை ஸ்பர்ஷம் பண்ணினாலே சர்வ வியாதிஷ்ட பாபினாம், பாபிகளுக்கு நல்ல வியாதி வரும். சர்வ வியாதி, எல்லா வியாதிகளையும் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணி. பவேத் பாபினாம் பவேத் அகஸ்மாத் பததாம் எஸ்மின் குண்டே. ஸோ தனுஷத்தை குண்டேன்ற 100 வில்லளவு உள்ள இந்த குண்டத்தில் அகஸ்மாத்தாக எவனொரு இந்த நரகத்தை அடைகிறானோ அவனுக்கு எல்லா வியாதியும் வரும் அந்த தண்ணியை தொட்ட உடனேயே. அருந்துதைஹி பட்சிதைஹி பிராணிபிகி, அதாவது பிராணி, சில பிராணிகளுக்கு புழுக்கள்லாம் நெளியோதில் அதெல்லாம் வந்து பீடை கொடுக்கும். அருந்துதைகி பட்சிதைகி, அது கடிக்க வேறு செய்யும், பட்சணம் பண்ணிட்டு இருக்கும் வாழை பிராணிகள் எல்லாம். எச்ச சங்குலம் எல்லாம் கூடி கும்மி அடித்து எல்லாரையும் கடித்து துன்பம் கொடுக்கும். ஹாஹா இது சப்தம் குருவத்பிகி, எல்லாரும் ஹாஹான்னு கதறி அழுவா. இப்படிப்பட்டதை அருந்துதம் விதுகு, அருந்துதம் என்று அறிவாயாக சாவித்திரிக்கு சொல்லிட்டு இருக்கார் யமன். सर्वव्याधिश्च पापिनां भवेत् अकस्मात् पततां यस्मिन् कुण्डे दनुष्यते अरुन्धुदैः पक्षिदैः तु प्राणिभिः यच्च सङ्कुलम् आहा इति शब्दं कुर्वद्भिः तदेव போச்சு போச்சு. அதை கொஞ்சம் தள்ளுங்க, ஒருவேளை இது டேட்டா வருதான்னு பார்க்குறேன்.